உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொளிங்க, மிதுன ராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆனி மாதத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இப்போ இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்தாவே சூரிய பகவான் தகிரி ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. தைரியக்காரன் சூரிய பகவான் மாதக்கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ யோகக்காரன் சொல்லக்கூடிய தகிரிஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இப்போ சூரிய பகவான் தொழிலில் வளர்ச்சி கொடுக்க போகிறாருங்க. செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலேயே சூரிய பகவானும் யோகத்திலையும் இருக்கிறாலே, சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால இந்த இரண்டு கிரகமும் சேர்ந்து கண்டிப்பாக செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு சூரிய பகவான் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. என்னென்ன கஷ்டங்கள் நீங்கள் பட்டீங்களோ தொழில் வகையில் கண்டிப்பாக இந்த ஆனி மாதத்தில் அதுக்கான பலன்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. தொழிலில் அதிகப்படியான லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஆனி மாதம் கிடைக்கும். இடத்துல வச்சு பார்க்கும்போது ராகு போல் கொடுப்பவுள்ள கேது அளிப்பவுள்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு கொடுக்க வேண்டிய யோகத்தில் இருக்கிறாருங்க. சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அதனால் உங்களுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தாவே, இப்போ குடும்பத்தில் சந்திர பகவான் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பலவடைய குழப்பங்கள் கொடுத்துருப்பார். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஆணொரு இடத்துல பெண்ணொரு இடத்துல ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பலவடையான குழப்பங்கள், பலவடையான சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள கூட்டு குடும்பத்துக்குள்ளே பலவடையான சங்கடங்கள் உங்களுக்கு உருவாயிருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு தீர வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்க சங்கடங்கள் தீரும். நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் பாதையை தேடி போவீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமையில் வளர்ச்சி ஆகுவீங்க. குடும்பத்தில் சங்கடங்கள் விலகி போகும். ஆணும் பெண்ணும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழுவாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு லெவலில் நீங்கள் வளர்ச்சி ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது குடும்பத்தில் நல்ல ஒரு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக முறையில் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு குடும்பத்தில் சந்திர பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நோய் நொடிகள் இருந்தாலும் தீரும். அது நல்லது நடக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு மாதமாகப்பட்டது இந்த மாதத்தில் இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டாதவங்க வீடு கட்டியே தருவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு வீடு கட்டலாம் எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக கட்டுவீங்க. அந்தளவுக்கு ஒரு மாதமாகப்பட்ட இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக கட்டுவீங்க. அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். நல்லது நடக்கும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு பாதியிலே கட்டி விட்டுட்டுங்க, அது கட்ட முடியுமா, என்னால் ஒரு வளர்ச்சி ஆக முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ளே அமைய வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அதுக்கான சூழ்நிலைகள் நீங்கள் கட்டாமல் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லை அப்படின்னாக்கா தள்ளி தான் போயிட்டுருக்கும், கைக்கூடி வராது. அதுக்கான சூழ்நிலைகள் நீங்கள் 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்கு வேண்டிய சூழ்நிலைகள் அமைய வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. வீடு கட்டாதவங்க கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் முழுமையான ஒரு பலன்கள் கிடைக்கும். அதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சூரிய பகவான் மாதக்கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சுக்கிர பகவான் யோகத்திலேயும் உங்களுக்கு இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். கண்டிப்பாக கைகூடி வரும். திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்தோட கலாச்சாரங்கள் அமைஞ்சிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ரொம்ப நாளாக திருமண யோகம் அமையலைங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் அப்படி எடுத்துட்டாவே
இப்போ ரொம்ப நாளாக தள்ளி 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 போயிட்டுருக்குதுங்க, கை கூடி வரலைங்க, 2 வருஷமாச்சுங்க, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷமாச்சுங்க, கல்யாணம்ன்றது பேச்சு எடுத்தாவே ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைகள் வருது, ஏதோ ஒரு இடத்துல சங்கடங்கள் வருது, திருமண யோகமே அமைய மாட்டேதுங்க, எனக்கு திருமண யோகம் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக திருமண யோகம் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக திருமண யோகம் கைகூடி வரும், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 2வது திருமணம் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு இருக்கிறவங்க 2வது திருமணம் பண்ணால் நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு 2வது திருமண யோகம் அமையும். அதுக்கான ஏற்படுத்த சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. எனக்காக வந்துச்சு பார்க்க கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும். எனக்கு சுக்கிர பகவானும் குரு பகவானும் சூரிய பகவானும் யோகத்தில் இருக்கிறதுனாலேயே கண்டிப்பாக ராகு பகவான் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 2வது திருமண யோகம் மிக அற்புதமான முறையில் அமையும். 2வது திருமண யோகம் கைகூடி வர வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பாக 2வது திருமணம் பண்ணலாம் எதிர்பார்க்குறவங்க கல்யாணம் பண்ணலாம் சூழ்நிலை எதிர்பார்த்துட்ருக்குறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல திருமண யோகம் அமையும், நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் வாழுவீங்க, வளருவீங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது. இந்த ஆனி மாதத்தில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆனி மாதம். இந்த 8ஆம் தேதியிலேருந்து ஆனி மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிக்கான 22ஆம் தேதிக்குள்ளே தான் உங்களுக்கு அது ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க. 2வது திருமண யோகம் நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் வாழுவீங்க, வளருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடைக்காது, இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நல்லது நடக்கும். 2வது லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 22ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதிக்குள்ளே அற்புதமான ஒரு திருமண யோகம் அமையும். அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் அமையுமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புதன் பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புதன் பகவான் யோகத்திலையும் சுக்கிர பகவான் யோகத்திலையும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் முழுமையான முறையில் கிடைக்குது. கண்டிப்பாக போகலாம்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க, சந்தோஷமான முறையில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் அமையும், உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுக்கத்தில் இருக்கிற சொத்து வகை பிரச்சனைகள் ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ளே அமைய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். அதுக்கு பூர்வீகத்தில் இருக்கிற சொத்துகள் பிரச்சனைகள் விலகி போகும், நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் பூர்வீக சொத்துல நிம்மதியோட குறையில்லாமல் வாழுவீங்க, வளர்ச்சி கிடைக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு யோகம் நல்லா இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மண்ணு சார்ந்த விஷயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு லாபத்தை இந்த மாதம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்துங்க. எனக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே, தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனாலே, குடும்ப குருவா சந்திரன் யோகத்தில் இருக்கிறதுனாலே, சூரிய பகவான் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மண்ணு சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் யோகங்கள் அமையும். அது மெயினாக ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டபுளாக சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும், நல்லது நடக்கும். அந்தளவுக்கு யோகங்கள் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் கிடைச்சிருக்குது. இதுக்கு கரெக்டான முறையில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு அருமையான ஒரு மாதமாக அருமையான ஒரு நாட்களில் இந்த மாதம் கிடைச்சிருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த ஆனி மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஆடு மாடு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த மாதம். அதே மாதிரி எடுத்து விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். எனக்கு அதிகப்படியான லாபத்தையும் கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் செவ்வாய் பகவான் யோகத்தில் இருக்குதுங்க. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் யோகமும் இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை விவசாய மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு தொழிலில் வளர்ச்சி கொடுப்போம், சந்தோஷமான முறையில் இருப்பீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்கள், தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச வரை ஒரு இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க, கால பைரவர் போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லபடியாக வாழ்வீங்க, வளர்ச்சி கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க.
அடுத்தடுத்த பதிவு நம்ம மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.